வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்த நடந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21,670 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பாலாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை போல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 21,823 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு செல்லிங் வர வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டால் இறங்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைலியாக வால்டிலிட்டியாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் கூட க்ளோஸ் கொடுக்க, அதனால் மார்க்கெட் இறங்கவும் இல்லை இந்த இடத்துலேருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல டைம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ண முடியல. அதுலேருந்து மார்க்கெட் அப்சைட் பண்ணிச்சு. இருந்தாலும் நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்னும் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். இங்கே பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்மளே சொல்லியிருந்தால் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அது கிலோ எல்லோ போட்டு ரவுண்ட் லைன், இந்த ரவுண்ட் போடணும். இந்த ரவுண்ட் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சில் 45,533 இந்த ரேஞ்சில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு பெரிய செல்லிங்னு பார்த்தோம்னா 46,179 இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு பெரிய செல்லிங் வர வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் பையிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்த சொல்லியிருந்தோம்ல, இந்த 45,533 இந்த இடத்த பிரேக் பண்ண முடியும். ரொம்ப நேரமாக இந்த இடத்துல இருந்துட்டு கடைசியாக பிரேக் ஆணுச்சு. ஆனால் நிஃப்டி அந்தளவுக்கு பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. சரி ஓகே, வர திங்கக்கிழமை என்ன மாதிரி வாய்ப்புன்னு வீக்லி கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஓகே, நிஃப்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வீக்லி கேண்ட்லேருந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ வீக்லி கேண்டில் செட்டாக பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், இதுக்கு இருந்தாலும் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இப்போ ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா அந்த 21,200 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ அதில் கூட போட்டுருவோம். ஆமாம், 21,234. இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே பிரேக் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி இப்போ வாய்ப்பாக இருக்கும். வீக்லி படி நான் சொல்கிறேன். இது வந்து டேயில் நான் திங்கக்கிழமைங்கிறது நான் 50 மினிட்ஸ் வச்சு சொல்கிறேன். இது இந்த வீக்லி செட்டப்படி என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கேண்டில் போட்டிருக்கு, ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ஒருவேளை இந்த ஸ்பின்னிங் டாப் இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த கேண்டில் இருக்குல்ல 21,138 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வீக்லி கேண்டில் படி சொல்லுது. சரி ஓகே, டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, அதாவது 21,720 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் போட்டிருக்கு. இந்த பேட்டர்ன் படி மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த பேரிஸ் கேண்டிலோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,000 அப்படிங்கிற வரைக்கும் டச் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து ஒரு செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். இது வந்து நம்ம 1 ஹவரில் பார்த்தோம்னா கிளியராக தெரியும். இப்போ 1 ஹவரில் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல அதாவது 21,950 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு நம்ம முன்னாடி இந்த 1 ஹவரில் இந்த இடத்துல கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட் வரைஞ்சிடறேன். ரெட் கலரை போட்டுறோம். நம்ம எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து தான் போடுவோம். 21,950 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். இது வந்து திங்கக்கிழமைக்குள்ள மார்க்கெட்டுக்கு உள்ள செட்டப் தான் அது. இப்போ இந்த ரேஞ்சில் வந்தால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நான் இதே போட்டுறேன். இந்த 21,950 டு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ரேஞ்சை தொடுறப்ப எது ஃபஸ்ட்டு தொடுதோ அதுலேருந்து மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி அடுத்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே எல்லோ ஜோன் போட்டிருக்கோம். அந்த 21,630 டு 600 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஒருவேளை இது கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இறங்குறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சில் இது இதிலே போட்டு இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்துலேயும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இது வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுன் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அவ்வளோ கிளியராக வேலை செய்யாது. மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த ரேஞ்சில் இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது 21,950 டு இந்த 820 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திருப்பி சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். பிரேக் ஆனால் இதுலேருந்து இறங்கி அந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால் நம்ம எடுத்துக்க முடியும் இன்றைக்கி இருக்க சட்டப்படி. இதில் நிறையா லைன்ஸ் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை, குழப்பமாக போய்டும். அதனால் வந்து நான் கிளியராக இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இந்த இடம் வந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுருவோம். அதாவது 22,011 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சில் செல்லிங்,
இது பிரேக் பண்ணால் பை இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பையிங் வர வாய்ப்பு இருக்கும். பையிங்னு பார்த்தீங்கன்னா பையிங் 2 இடம் தான் இருக்குது. ஒன்று இந்த இடம், இல்லைனா இந்த இடம். அதாவது 600 அந்த ரேஞ்சில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் 22,000 அப்படிங்கிற இடத்துல தான் பையிங் வாய்ப்பு இருக்குது. பாக்கி செல்லிங் வாய்ப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த 21,950 ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த இடத்துல கூட ஒரு செல்லிங், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு செல்லிங் தான் இருக்கும் இந்த ரேஞ்சிலையும். அதனால் செல்லிங் வாய்ப்பு தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வீக்லி கேண்டில் படி பார்ப்போம். இப்போ வீக்லி கேண்டில் பொறுத்தல பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் அழகாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து தான் ஹேமர் போட்டிருக்கு. இப்போ இது வீக்லி கேண்டில் படி பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மேல் நோக்கி போகிறதுக்கான செட்டப் தான் தெரியுது. ஆனால் பெருசாக போகிறது வாய்ப்பு இல்லை. இந்த ஆல் டைம் இந்த ஹை வரைக்கும் தான் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் படி பார்த்தீங்கன்னா 46,252 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இதுலேருந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 47,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாது 48,636 பிரேக் பண்ணாங்கன்னா மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சிலேருந்து வர செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வீக்லி கேண்டில் படி. இதில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நான் அதை போட்டுறேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த திருப்பி சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனில் இல்லை இந்த 44,430 இந்த நம்ம சப்போர்ட் லைன் போட்டிருக்கோம்ல, இதுலேருந்து கூட சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப் சைடை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெரிய செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, டே கேண்டில் வச்சு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் போடுறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த மேஜர் இந்த ப்ளூ கலர் லைன்லேருந்து மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பாக இருக்கும். சரி, ஓகே, அது கிளியராக நம்ம பார்க்க முடியல. 1 ஹவரில் வச்சு பார்ப்போம் வாய்ப்பு இருக்கான்ட்டு. இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இந்த ஒரு ட்ரையாங்குள்ள இருந்து பிரேக் ஆகி நடக்க வாய்ப்பு இருக்கும். திங்கக்கிழமை, இது திங்கக்கிழமை மார்க்கெட் சொல்கிறேன். இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் வரைஞ்சிட்டு சொன்னோம்னா ஈஸியாக இருக்கும். அது வரைஞ்சிடும் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 45,527 அப்படிங்கிறது இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா 45,146 அப்படிங்கிற அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம்ல 1 ஹவரில் வச்சு போட்டிருந்தோம். அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதோட இந்த லோ வரும். டேயோட லோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 44,858 அப்படிங்கிறது வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிளாக் கலர் போட்டிருக்கோம்ல, இந்த பிளாக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். இதில் வரைபடமாக போட்டுறேன். இது பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சிலேருந்து, அதாவது இதுக்குள்ளே இருந்துட்டு பிரேக் பண்ணால் அப்படி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்ம அப்சைடு எதிர்பார்க்குறாங்க, எந்த இடத்துல எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மேலே ஒரு பிளாக் கலர் போட்டுக்கோம் பாருங்கள். இது பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம அப்சைடுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில வந்து மார்க்கெட் வந்து மேலே போனாலும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்களும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த 46,250 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதுவும் செல்லிங் பாயிண்ட்டு தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடமும் ஒரு செல்லிங் பாயிண்ட்டு தான். இது மேஜர் செல்லிங் பாயிண்ட்னா இதான் 46,890ங்கிறது இந்த இடம் மேஜர். இதுலேருந்து மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே அதே சமயத்தில் இந்த 44,859 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த நம்ம டேயில் போட்டிருக்க இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம் 43,880 அந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் அடுத்து சப்போர்ட் எடுக்கிறது பார்த்தோன்னா இந்த இடம் தான் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் பையிங் ஏரியா. இந்த இடம் மட்டும் தான் பையிங் இருக்குது. இல்லை இந்த இடம் இருக்கும், இங்கே கூட எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த இடம். இப்போ பையிங்னு பார்த்தோம்னா 2 இடம் தான் இருக்குது. 44,850 இந்த ரேஞ்சு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 43,880. இதுக்கு ஒரு லைன்ஸ் கூட போட்டலாமே. 43,859 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ மார்க்கெட்டு கிளியராக புரிஞ்சிக்க முடியாமல் தான் மார்க்கெட்டே இருக்குது.
ரெண்டாவது நிஃப்டி ஒரு மாதிரி மூவ் ஆகுது, பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி மூவ் ஆகுது. இதனாலே இந்த ஆப்ஷன் பையர் வந்து ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி செட்டப்பே கிடையாது. ஒன்று ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு அதுக்குள்ளே சம்பாதிச்சிட்டு தான். அந்தமாரி தான் கிளியரான ஒரு மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம கூட சொல்கிற மாதிரி நாங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இல்லை. மார்க்கெட் அந்தமாரி மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நாள் லீவில் மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட் வச்சு மாறும். அதனால் திங்கக்கிழமை ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் அவ்வளோ கிளியராக நமக்கு சொல்கிறது சிரமம் தான். இது வந்து வீக்லி படி கிளியராக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து தான் இந்த செட்டப் மாறும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திங்கக்கிழமை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.